ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இப்போ பேசக்கூடிய ஒரு டைட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இங்கே பல பேர் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு பயப்படுற மாதிரியான ஒரு விஷயம். இது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை குறைக்கும். இந்த சந்தேகத்தை குறைக்கும் போது ஒரு சில ஸ்டேஜில் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த வழிகளும் கடவுள் மூலமாக உங்களுக்கு பொறுக்கும். சந்தேகம் முழுசாக தீர்ந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை உயர்வு நிலையை அடையும். ஆனால் பல பேர் கேட்கறதுக்கு பயம். ஏன்னா இப்படி கேட்டால் கடவுள் கோச்சுப்பாரோ, கடவுள் ஏதாவது பனிஷ் பண்ணிடுவாரோ அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் என்னைக்குமே தண்டனை கொடுக்க மாட்டார். சந்தேகம் இல்லாம என்னை வழிபடு, உனக்கு அத்தனையும் கொடுக்குற அப்படின்னு தான் சொல்லுவார். அப்ப என்ன பெரிய சந்தேகம் இதுல இருக்குது? இந்த சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்குதான்னு பார்த்தா, கடவுளை வணங்குற அத்தனை பேருக்கும் இந்த சந்தேகம் இருக்குது. இதை அவங்களுக்குள்ள ஒரு ஆறுதலை ஏற்படுத்தி கடவுளை வணங்குறாங்க. அந்த வணங்கும் போது கூட அவங்களால நம்பிக்கையோட வணங்கவே முடியல. அதற்கு உண்டான சந்தேகங்கள் என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோவுக்கு நாம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஈவினிங் 6 மணியில் இருந்து 8 மணிக்குள்ளே கோயிலுக்கு போங்க, கோயிலில் போய் இதை பண்ணுங்க அப்படின்னு. அதை எத்தனை பேர் பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த சாய்ராம் என்ன கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நானும் எல்லா கோயிலுக்கும் போனேன், எல்லா பரிகாரத்தையும் பண்ணேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை புனித ஸ்தலத்துக்கும் போனேன், என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சேன், நம்பிக்கையோட தான் செஞ்சேன். ஆனால் என் வாழ்க்கையில் நல்லது அப்படின்றது இது வரைக்கும் நடக்கவே இல்லை. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி பல இடத்துல நான் ஜாதகம் இதெல்லாம் நான் பார்த்தேன். பார்க்கும்போது அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான், உங்கள் லைஃப் இந்த மாதிரி மோசமாக தான் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணாலும் விதியை மாற்ற முடியாது அப்படின்னு அவங்க வாதம் வைக்கிறாங்க. ஆனால் அன்பே சாயில சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லாமே முடியும் 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 அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது உங்களுக்கு முடியுது அப்படின்னா உங்கள் விதி நல்லபடியாக இருக்குதுன்றதுக்காக அது முடியுது. அப்போ எல்லாத்துக்கும் அது மாதிரி தான் அமைச்சு தருவாங்களா? அது எப்படி நடக்கும்? அப்போ உங்களுக்கு நடக்குதுன்றதுக்காக எல்லாருக்கும் நடந்துடுமா? அப்போ ஏன் யாருமே கடவுளை சரியாக வணங்கலையா? அப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றது என்னுடைய கேள்வி இல்லை. கடவுள் இருக்கிறாரு, ஆனால் விதிப்படி தான் வாழ்க்கையும் இருக்குது. அப்படின்னும் போது ஒரு பெரிய குழப்பத்தோடு நான் தினந்தோறும் கடவுளை வணங்கிக்கிட்டு தான் இருக்கேன். கடவுளை வணங்கலைன்னா
எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குமோன்றதுக்காக தான் நான் கடவுளையும் வணங்குறேன். ஆனால் மனப்பூர்வமாக வணங்குறேனா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ இவரை வணங்கலைன்னா இன்னும் இதை விட ஆபத்தில் சிக்கிடுவோனோன்னு சொல்லி ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் வணங்குறேன். இப்போ எனக்கு தெரிய வேண்டிய கேள்வி என்னன்னா, பதில் என்னன்னா, உங்களுக்கு நடக்கிற மாதிரி எல்லாருக்கும் நடக்குமா? அதாவது எனக்கு. அப்போ என்னுடைய விதி நல்லா இருக்கிறதால தான் உங்களுக்கு நல்லது நடக்குது. உங்களுக்கும் விதி சரியில்லைன்னா உங்களுக்கு கெட்டது தான் நடக்கும். இது என்னோட வாதமாக நினைக்க வேண்டாம். இப்பயும் நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு தெளிவு வேணுன்றதுக்காக தான் நான் இதை கேட்குறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்குது. கரெக்டு தானே? ஆனால் கேட்கறதுக்கு நம்ம பயப்படுறோம். ஏன்னா கேட்ட சந்தோஷ் கோச்சிப்பாரான்னு கிடையாது, கடவுள் கோச்சிப்பாரான்னு. ஏன்னா நம்ம சாதாரணவங்க தானே, நம்ம எல்லாமே சொந்த பந்தம் தானே, நமக்குள்ள என்ன பெரிய பிரச்சனை இருக்க போகுது? அப்போ கேள்விகள் எழுப்புறது என்ன காயப்படுத்தணுமோ, இல்லை எனக்கு இது மாதிரி சொன்னால் நம்ம பதில் சொல்ல மாட்டோமோ அப்படிலாம் இல்லை. கடவுள், ஏன்னா நம்ம கடவுளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட எண்ணத்தை நினைச்சாவே கடவுள் நம்மளை தண்டிப்பாரோ அப்படின்றதுக்காக தான் நாம் தெளிவு இல்லாமல் இருக்கோம். ஸோ இப்பயும் சொல்கிறேன், கடவுள் தண்டிக்கக்கூடியவர் இல்லை. இது 100க்கு 100 உண்மை. கடவுள் தண்டிக்கக்கூடியவரே இல்லை. அப்போது என்ன விஷயத்த அப்படின்றத நம்ம இன்னும் தெளிவாகவே டீட்டெயில்டாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம அன்பே சாய் குடும்பம் செம்மையாக வாழணும், அவ்வளோதான். செம்மையாக வாழணும், சிறப்பாக வாழணும். அதில் எந்த இடத்துலையும் ஒரு துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. இப்போ நான் சொல்கிறத முழு மனதோட கேளுங்க. இங்கே இப்படி சொல்லும்போது இன்னும் எத்தனை சாய்ராம் அவங்களோட அனுபவத்தை எனக்கு சொல்லியிருக்காங்கன்றதை வச்சும் நான் சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சாய்ராமோட லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம், இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேரை பற்றி நம்ம சொல்கிறதால உங்களுக்கு அப்பப்போ மறக்கும், அதனால் கேட்டுக்கோங்க. இந்த சாய்ராம் 2021 நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்கு வந்தாங்க. இந்த சாய்ராமோட வாழ்க்கையில் அத்தனையும் இழந்து போயிட்டாங்க. இவங்க மோஸ்ட்லி நம்ம ஹிந்துஸ் என்ன பண்ணுவோம், பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சரிப்பா கொஞ்சம் ஜாதகத்தை பார்க்கலாம், கைரேகை பார்க்கலாம், இன்னும் நாடி ஜோதிடம் பார்க்கலாம், இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் ஒருத்தர பார்த்துடலாம் நமக்கு தோணும். பார்த்தா மட்டும் இல்லை, அவங்க சில பரிகாரமும் சொல்லியிருப்பாங்க, அந்த பரிகாரத்தையும் நாம் செஞ்சிருப்போம். கரெக்டா? இப்போ 2015 இவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் அதிகரிச்சது. அதில் இருந்து இவங்களுக்கு வளர்ப்பிறை இல்லை, தேய்ப்பிறை. தேய்ப்பிறை கடைசி நிலை என்ன ஆகும், இருட்டு அமாவாசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ டோட்டலாக இருண்டு போயாச்சு. டோட்டலாக இருட்டை தாண்டி வர எதுவுமே இல்லை. எல்லாரும் சொல்லிட்டாங்க உனக்கு முடிஞ்சிடுச்சே, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, பரிகாரத்தை பண்ணாலும் பெருசாக பலன் இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது பரிகாரம் பண்ணாலும் பலன் இல்லை. ஏன்னா சில நோய் ரொம்ப முத்திடுச்சுன்னா என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது ஒன்றும் கஷ்டம். ஆரம்பத்தில் சரி பண்ணியிருக்கலாம், ஆனால் முத்தி போன நோய்க்கு குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் தானே. அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் ஒரு மனுஷனோட வாழ்க்கை வரும்போது பரிகாரம்லாம் பண்ண முடியாதுங்க, இருக்கிற வரைக்கும் ஓட்டுங்க, இப்படி தான் அவங்களோட ஜாதகத்தை கணிச்சிருக்காங்க. நான் ஜாதகக்காரரை தப்பு சொல்லலை, குறி சொல்கிறவங்கள தப்பு சொல்லலை. ஏன்னா யாரையும் எந்த இடத்துலையும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு சொல்லிடக்கூடாதுன்றது சாயப்பாவோட கொடுத்த கட்டளை. அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவருடைய போதனைகளையும் நான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு, அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கும். அப்போ அவங்க என்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. இப்போ இந்த சாய்ராம் என்ன கேட்டாங்க, இதை விட எக்ஸ்ட்ராவே பேசுனாங்க. அப்போது அவங்களோட அந்த கஷ்டம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, குழந்தைங்க விட்டுட்டு போயிட்டாங்க, பெத்த அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க, எந்த சொந்தங்களும் ஏற்றுக்கலை இவங்களை. ஆனால் இவங்க பெருசாக தப்புலாம் ஒன்றும் பண்ணலை. தப்பு பண்ணுற அளவுக்கு இவங்க வாழ்க்கையில் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எனக்கு நேரம் சரியில்லை,
அப்போ நல்லவங்களுக்கும் நேரம் சரியில்லைன்னா பாதிக்கப்பட தானே செய்வாங்கன்னு அந்த ஒரு ஆறுதலோட தான் இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் ஏதாவது ஒரு பதில் கிடைக்காதா? கடைசி நேரத்தில் உயிர் போகும்போது அந்த உயிர் வந்து எப்படியாவது தன்னை காப்பாற்றிக்க ஏகப்பட்ட முயற்சிகள் பண்ணும். இது சைக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம என்னதான் வந்து நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம ஏற்றுக்கிட்டாலும் முடிய போகிற நேரத்தில் நமக்குள்ள ஏதாவது காப்பாற்ற முடியாதா, ஒரு வழி இருக்காதா அப்படின்னு என்ன தோன்றும். அந்த எண்ணம் மனசில் வரும். வந்திருக்கு தானே உங்களுக்கு? யாருக்காவது வந்திருக்கு அது மாதிரி? அப்போ அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிச்சதுனாவே உங்களுக்கு எங்கேயாவது ஒரு விஷயத்தை நம்ம தேட மாட்டோமான்னு தேடும்போது அவங்களுக்கு சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தால் அருளால் அன்பே சாய் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிது. கிடைச்சதுக்கப்புறம் நம்பரை எங்கெங்கோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆடியோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த ஆடியோஸில் அவங்க அழுக இப்போ நினச்சா கூட என்னால் மனசு கலங்குது. நிறைய விஷயங்கள் பேசுனாங்க. கிட்டத்தட்ட ஆஃப் டே எனக்கு வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்துச்சு. அப்போ எல்லா விஷயமும் இல்லைங்க முடியாது முடிஞ்சிடுச்சு. அப்போ நான் ஒரே விஷயந்தான் சொன்னேன், முடியாது முடிஞ்சிடுச்சு நீங்கள் இல்லை, அப்போ ஏன் வாழ்க்கையை நீங்கள் என்ன முடிச்சுக்கல அப்படின்னு. அதான் தெரியலன்னாங்க. அந்த அதான் தெரியலன்றதுக்கு பதில் ஒரே ஒரு விஷயந்தான். இங்கே ஒரு கடவுள் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு எங்கே போய் சேரணுமோ அங்கே அனுப்பியிருக்காரு. ஒன்று என்கிட்ட அனுப்பியிருக்காரு. என்கிட்ட அனுப்பினா என்கிட்ட மீன்ஸ் அன்பே சாய்க்கு, இல்லைன்னா வேற ஒருத்தவங்களுக்கு யார் மூலமாவது அனுப்பியிருப்பார். ஏன் அனுப்புகிறாருன்னா நீங்கள் வாழணும்னு அப்படின்னு. அப்போ வாழணுன்ற ஆசை எனக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வாழணுன்ற ஆசை இல்லைன்னா அப்போ ஏன் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டீங்கன்னு கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. வாழணுன்ற ஆசை இருந்தால் அவங்க எதுக்கு என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்கணும்? ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ஆடியோவை அனுப்பணும்? அப்போ வாழணுன்ற ஆசை அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் படைச்ச கடவுளுக்கு இருக்குது ஆசை. படைச்ச கடவுளுக்கு இருக்குது ஆசை. படைச்ச கடவுள் வந்து ஏங்குறாரு என் குழந்தை வாழணும் அப்படின்னு. அப்போ என்னுடைய குழந்தைக்கு யார் சொன்னால் மண்டையில் ஏறுமோ அவங்க சொல்லணும்னு நினச்சி என்ன மாதிரி ஒரு மனுஷனை அவர் பயன்படுத்துகிறாரு. அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நாம் தயாராக இருப்போம். அப்போ அந்த மனசு சம்மந்தப்பட்டவங்க இங்கே உட்கார முடியும். இல்லைண்ணா நீங்கள் என்ன பூஜை சொல்ல மாட்டேன்றீங்க, பரிகாரம் சொல்ல மாட்டேன்றீங்க, நீங்கள் சும்மா வந்து அப்படி பேசுனா நடந்துருமா அப்படின்னு கேட்டவங்களும் இருந்தாங்க. ஆனால் இப்போ இல்லை. அப்போ யாராருக்கு என்னென்னவோ ஒரு படம் ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம் பிடிக்கும், ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் படம் பிடிக்கும், ஒரு மனுஷனுக்கு பார்த்தா காமெடி மூவிஸ் பிடிக்கும். அதுபோல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள். நாம் புரட்சியிலையும் அமைதி புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கோம். நம்ம எதுவுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி கடவுள் பார்த்து போகிற சொல்லி கையை கட்டி மௌனமாக நிற்கவும் மாட்டோம். ஸோ நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்கள், கர்மாக்கள், இதையெல்லாம் வச்சு தான் நாம் இன்னைக்கு இங்கே ஒன்றா உட்காந்துருக்கோம். இப்போ நாம் வந்து இல்லை நீங்கள் பரிகாரம் பண்ணால் பிரச்சனைகள் தீர்ந்துரும்னு அன்பே சாயில் இருக்கக்கூடிய தீவிரமான சொந்தங்கள் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஏன்னா அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏன் பொருந்ததுன்னா எல்லாரும் இங்கே ஒரே மனநிலையில் இருக்கிறதால தான் இன்னைக்கு வரைக்கும் இதே தீவிரமாக நம்ம வந்து வாழ்க்கையை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த போராட்டம் முடிவுக்கு வரும்போது என்ன ஆகுது? வெற்றி பெற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த போராட்டத்தை வழிநடத்தக்கூடிய விதம் எல்லாமே ஒரு முன்னேற்றத்தை நோக்கி, அந்த முன்னேற்றத்தை நோக்கி எல்லாமே போகிறதால தான் உங்களோட அந்த இறுதி கட்டம் வெற்றி பெற முடியுது. அப்போ உங்கள் சிந்தனைகள், உங்கள் சொல், உங்கள் புத்தி எல்லாம் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, இதுதான் பல ஜென்மத்திலையும் இருக்குது. அப்போ எதிர்த்து போராடக்கூடிய குணம் எங்கே இருக்குதுன்னா இந்த இடத்துல இருக்குது, நம்ம அன்பே சாய் குடும்பத்தில். யார் என்ன எதிர்த்து நின்னாலும் அவங்கக்கிட்ட நம்ம வந்து இது பண்ணுறதில்ல. அமைதியான முறையில் நம்மளுடைய கர்மாக்களை நமக்குள்ளே இருக்கக்கூடியவனை வச்சு நம்ம தீர்க்கிறோம்.
அப்போ யாரையுமே நம்ம வந்து எதிர்த்து பேசவோ வாதம் செய்யவோ இல்லை. எல்லாத்தையும் தாண்டி போகிறோம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மூலமாக தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்டன் பீப்புள்ஸ் கிட்ட இவங்க போகணும், இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களால் இவங்க மாற்றப்பட முடியும்னு சாயப்பா உறுதி அளிக்கிறதால அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாங்க. இதையெல்லாம் அவங்க கிட்ட அந்த டைமில் நான் சொன்னக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இப்படி தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, வாழ்க்கையில் வாழ விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எதுக்கு இந்த மாதிரியான விஷயத்த நினைக்கிறீங்க அப்படின்னும் போது அதான் தெரியலன்னு சொல்லும்போது தான் நான் சொன்னேன், சாயப்பாவோட விருப்பம் நீங்கள் வாழணும் அப்படின்னு. அப்போ திரும்பவும் சொன்னாங்க, இல்லை பட் இப்படி இருக்கே, விதிப்படி தானே நடக்கும் அப்படின்னு. அப்போ விதியை மாற்றக்கூடிய சக்தி கடவுளுக்கு இல்லையான்னு கேள்வி. விதியை மாற்றக்கூடிய சக்தி கடவுளுக்கு இல்லையா? அப்போ கடவுளோட விதி பெரியதா? கடவுளோட விதி பெரியதுன்னா விதியை கோயில் கட்டி கும்பிடலாம். ஆனால் விதியை விட கடவுள் பெரியவர். அதனால தான் கடவுளுக்கு கோயில் கட்டி வணங்குறோம். கடவுளை பார்த்த உடனே தலைக்கு மேலே வணக்கம் சொல்கிறோம். கடவுளை பார்த்த உடனே பயப்படுறோம், பக்தி செலுத்துகிறோம், அன்பு செலுத்துகிறோம். ஏன்? கடவுள் உன்னை காப்பாற்றுவாருன்னு. ஸோ விதி காப்பாற்றுவாருன்னு சொல்லலை, கடவுள் உன்னை காப்பாற்றுவார். ஏன்னா கடவுள் தான் அத்தனையும் படைக்கப்பட்டது. இதை நம்புறீங்களா அப்படின்னு. நம்புகிறேன் அப்படின்னாங்க. ஸோ இப்போ விதி இருக்கும்போது கடவுள் எதுக்கு? கடவுள் சும்மா ஆக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு இல்லை, கடவுள் இருக்காரு. அப்போ கடவுள் இருக்கிறாருன்னா விதி இருக்குதுன்னு அர்த்தமா அப்படின்னு. ஆமான்னாங்க. அப்போ தான் நான் ஒரு விஷயத்த சொன்னேன், விதியும் இருக்குது, கடவுளும் இருக்காரு. விதி அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் தான் விதி. அப்போ நாம் இன்னைக்கு வாழ்க்கையில் தோத்துட்டோம் அப்படின்னா நாம் உருப்படியாக எந்த விஷயத்தையும் செய்யலை, நாம் உருப்படியாக எந்த விதமான ஒரு பக்குவத்தையும் அடைஞ்சிக்கல. நம்மளா ஒரு கிணத்து தவளை பார்த்துருக்கீங்களா? கிணத்து தவளை அது நினைக்குமா, இது நம்ம இடத்துல நாம தான்ப்பா பெருசு அப்படின்னு. அந்த தவளை வெளியில் வந்தாதான் இதுனா உலகம் வேற மாதிரி இருக்குன்னு நினைக்குமா? ஸோ நாம் என்ன பண்ணோம், நமக்குன்னு ஒரு தத்துவத்துக்குள்ளே இருந்துக்கிட்டோம். அந்த வட்டத்துக்கு உள்ளேயே நம்ம வந்து வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம். வட்டத்துக்கு வெளியில் போகலை. வட்டத்துக்கு வெளியில் போனாதான் யார் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க அதனுடைய விளைவுகளை நம்ம பார்க்க முடியும். என்னோட கஷ்டங்கள் எப்படி குறைஞ்சிச்சுன்னா, அடுத்தவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது தான் ஏன் கஷ்டம் குறைஞ்சிது. எனக்கு கடவுள் எவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, ஆனால் இவங்களுக்கும் வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு. ஸோ நிறைய மனுஷங்க பயங்கர கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷமும் வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்காங்க. எத்தனையோ ஆபத்தான பகுதியில் இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மலைவாழ் அந்த சைடில் நம்ம ஃப்ரெண்டு, நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஒரு 2-3 ஆடியோக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், குழந்தைங்களுக்கு செப்பல் கூட கிடையாது. ஆனால் 8-10 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். இந்த யானை கூட்டம் போகிறதுக்குள்ளே சீக்கிரம் போகணும். அந்த யானை கூட்டம் வந்து தண்ணி குடிக்கவோ இல்லை அதனுடைய இருப்பிடத்துக்கு போகவோ 5 மணியோ 6 மணியோ, அந்த 6 மணிக்குள்ளே குழந்தைங்க சீக்கிரம் அந்த இடத்த கடக்கணும். அவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, அவங்களும் சிரிக்கிறாங்க, நாமளும் சிரிக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையை விட அவங்க வாழ்க்கை ஆபத்தானதா இல்லையா? அப்போ அவங்க வாழ்க்கையோட நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காரா இல்லையா? அப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உற்சாகமாக வச்சுக்காம உங்கள் வாழ்க்கை அழிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களோட உங்கள் வாழ்க்கை அழிஞ்சிடுச்சா? அப்போ உங்களோட கம்பேரிஷன் எங்கே? நீங்கள் உயர்ந்த இடத்துல ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு, அதாவது அந்தஸ்தில் சொல்கிறேன், நம்ம கம்பேர் பண்ணால் சத்தியமாக நாம் பிச்சைக்காரர்கள் தான். ஆனால் நமக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட நாம் கம்பேர் பண்ணால் உண்மையிலே சொல்கிறேன் நம்ம பணக்காரர்கள் தான். ஸோ உற்சாகம் எங்கே கிடைக்குதுன்றது முக்கியம். அதை வச்சு வாழ்க்கையில் உயர்வடைவது முக்கியம். அந்த உயர்வடைந்ததுக்கு அப்புறம் ஏழைங்களையும் இறக்கப்படணுன்றது முக்கியம். ஸோ இதெல்லாம் தான் கடவுளோட கட்டுப்பாடு, கடவுளோட கோட்பாடு.
இதுக்குள்ள நாம இல்லாம விதி முடிஞ்சிடுச்சு, அது இது எதுக்கு இதெல்லாம்? எப்பயும் சொல்றேனே, என்னோட விதி முடிஞ்சிடுச்சுன்னு 2015 என்னால் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காமல் அப்படியே நான் கூனி குறுகி உக்காந்துட்டேன்னா, நான் செத்த இடத்துல இந்நேரம் புல் முளைச்சி, புல் இல்லை மரமே முளைச்சிருக்கும். நான் அடுத்த பிறவி எடுத்திருந்தேன்னா இந்நேரம் எனக்கு 10-11 வயசாயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு மன அழுத்தம். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் சொன்னாங்களோ அதே போல் எனக்கும் சொன்னாங்க, இந்த பையனோட வாழ்க்கை இவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவும் விருத்திக்கு வராது, இதுக்கப்புறமும் செலவுகள் இழப்புகள் எல்லாமே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க தான். சொன்னதுக்கு அப்புறம்தான் அந்த ஜாதகம் பார்க்கறதையே நான் விட்டுட்டேன். ஸோ இங்கே இருக்கிற ஜாதகக்காரர் கோச்சிக்க கூடாது. ஏன்னா சிலர் நம்பிக்கைக்கு வார்த்தைகளை சொல்கிறாங்க, சிலர் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னவங்க 2 பேர் சொன்னாங்க. 2 பேரும் அம்மா என்கிட்ட வந்து தயங்கி சொன்னாங்க, உன் ஜாதகம் இப்படி தான் இருக்குமாப்பா, என்னப்பா பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது, நானும் என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேள்வி கேட்கும்போது எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். ஆனால் மறுபடியும் எனக்கு நம்பிக்கை கொடுத்தது அதே அம்மா தான். ஒரே வார்த்தை சொன்னாங்க, எப்படி பனி நீங்குதோ அதே போல ஒரு துன்பமும் நீங்கும், துன்பமும் நீங்கும். மார்கழி மாசத்துல பார்த்தீங்கன்னா பனி பெய்யறது எதிரில் இருக்கக்கூடிய மழையை கூட மறைச்சிடும். இங்க இருந்த மழை திருடி போயிடுச்சான்னு, மழை இருக்கு, பனி இருக்கிறதால தெரியல, வாழ்க்கை இருக்குது, உனக்கு துன்பம் இருக்கிறதால தெரியல, அந்த துன்பம் போகும், அப்போ உன் வாழ்க்கை ஜெயிக்கும். இவ்வளோதான். அம்மா சொன்ன அந்த 1-2 வார்த்தைகள் தான் இன்னைக்கு எனக்கு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்சிடுச்சுன்னா முடியாது. மனுஷன் சொல்லுவா முடிஞ்சிடுச்சுன்னு, தெய்வம் சொல்லுச்சா? சொல்லுங்க, தெய்வம் சொல்லுச்சா? தெய்வம் சொல்லாதப்போ நீ மனுஷன் சொன்னதை நீங்க எடுத்துக்கிற. இதெல்லாம் தான் நம்ம மனசுக்குள்ள. ஒன்றும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒருத்தரை மீட் பண்ண போயிருந்தேன். அப்போ பேசிகிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து சுகர்லாம் இல்லை, சுகர்லாம் நல்ல ஆரோக்கியமாக பேசிட்டு தான் இருந்தார். திடீர்னு வந்து அவருக்கு வந்து சுகர் செக் பண்ணணும், எவ்வளோன்னு பார்க்கலாம், டைமோட தான் நான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ கரெக்டாக பேசிகிட்டு இருந்தவர் கரெக்டாக பார்த்தா சுகர் வந்து 292 காட்டுச்சு. அவர் என்கிட்ட கேட்குறாரு, 292ங்க, கண்ட்ரோலாக தாங்க இருந்தேன், சாப்பாடெலாம் கரெக்டாக தான் வச்சுருந்தேன், ஆனால் எப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு. அப்போ வந்து அந்த மானிட்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த சுகரோட ரிசல்ட்டு தெரியறதுக்கு முன்னாடி நம்பிக்கையோட பேசினவர் அந்த நம்பரை பார்த்த உடனே மனசு உடஞ்சி போயிட்டார். அவருடைய சிரிப்பு கூட ஜஸ்ட் லைக் தட்டாக இருந்தது. ஏதோ சிரிக்கணுமே அப்படின்றதுக்காக சிரிச்சார். ஒரு செகண்டில் ஒரு நம்பர், 3 டிஜிட் நம்பர் சேஞ்ச் ஆன உடனே முடிஞ்சிடுச்சுன்னு முடிவு பண்ணார். அதுக்கு மாற்றுலாம் இருக்குது. நல்ல மனுஷன் உட்காந்து பேசக்கூடிய மனுஷனுக்கு அந்த நம்பர்ஸ் வந்த உடனே ரொம்ப வீக் ஆகிடுச்சு. சரி, அப்படியே வீக் ஆகி என்ன ஆகிட போகுது? சுகர் வந்து இன்றைக்கி வந்து டெசிஷன் சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுச்சு. 30ஸ்லேயே மாத்திரை எடுத்துக்கிறாங்க. 30s ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். 20-22 வயசுலேருந்தே மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் சில குழந்தைங்க சுகர் டேப்லெட் எடுத்துகிட்டு இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயத்தை நம்ம மனசு எந்த அளவுக்கு வேகமாக எடுத்துக்குதுன்றதை பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அப்போ நீ இந்த நிமிஷம் வரைக்கும் நீ ஹாப்பியாக பேசுன, உலகத்தையே சாதிச்ச மாதிரி பேசுன, ஆனால் இந்த நம்பர் வந்த உடனே நீ இருக்கிற இடமே தெரியல. அவருக்கு வந்து ஒரு மாதிரி, நான் என்ன சொன்னேன், சார் என்ன சார் ஏதோ அது ஓகே அப்படின்ற, எஸ் அப்படின்னாரு. சார் சீரியஸாக கேட்குறேன், நீங்கள் ஜஸ்ட் என்கிட்ட ஓப்பனாக பேசுங்க. இல்லை தம்பி, கொஞ்சம் பயமாக இருக்குது தம்பி. சார் கொஞ்சம் பயமாக, அதில் அதிக பயமானா? ரொம்ப பயமாக இருக்குது தம்பி,
எந்த டிசீஸும் வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இருக்க. ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்க. முந்தானத்தை நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து 210 காட்டுச்சு. சரி, நேற்று நைட்டு சாப்பிட்டா தான் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினச்சி நான் இன்றைக்கி காலையில் இருந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஆனால் அப்படி வந்திருக்கும் போது நினச்சேன், என்னங்க இது அப்படின்னு. அவ்வளோ டென்ஷன். எதுக்கு 292 இஸ் ஹை. நான் தப்பு, அது குறைவுன்னு நான் சொல்லலை. அப்போ என்ன ஆகுது, நமக்கு என்ன கம்மியாகுமா அந்த பதட்டத்திலே இவர் உட்காந்தாரு. நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் ஒரு பதட்டத்திலே இருந்தீங்க சார். நீங்கள் நேற்றுக்கு நம்ம 210 வந்துருச்சு, நமக்கு 140 150 வரணும்னு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க. நீங்கள் இருந்தது சரி, ஆனால் பயந்தீங்க. பயந்தது தான் தப்பாயிடுச்சுங்க. பயந்ததால தான் இது ஏறுச்சு அப்படின்னு. அவர் நம்பவே இல்லை. இல்லை தம்பி, நீங்கள் எனக்கு மன திருப்திக்காக சொல்கிறீங்கன்னாரு. இல்லை சார், இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் பயந்ததுக்காக தான் இது வந்து ஏறுச்சு அப்படின்னு. நான் சொன்னதோட அர்த்தம் அவருக்கு மனசில் ஆழமாக புரிஞ்சிடுச்சு. அப்போ நான் மறுபடியும் சொன்னார், அப்போ நாளைக்கு நான் பயம் இல்லாமல் தெளிவாக இருக்கிறேன் ஓகேவா அப்படின்னாரு. சார், நீங்கள் உண்மையிலேயே பயம் இல்லாமல் இருக்கணும், பயம் இல்லாத மாதிரி நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதே சொன்னேன். சார் 292 சார், ஓகே, நாளைக்கு 300 இருந்தாலும் பார்த்துக்கலான்னு நீங்கள் சார் அப்படின்னு. தம்பி 300? இந்த பயம்தான் சார் உங்களுக்கு பிரச்சனை. இந்த பயம்தான் 210 290 ஆச்சு. மறுபடியும் பயந்தீங்கன்னா 290 340 போயிடும். நேராக ஹாஸ்பிட்டல் போகணும். அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. காலையில் ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரை, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி ப்ளஸ் இன்சுலின் இதெல்லாம் போடுவாங்க. அப்புறம் கட்டை உள்ளே போகிற வரைக்கும் டேப்லெட் தான் அப்படின்னு. என்ன தம்பி அப்படி ஆக்சுவலாக வந்து ஒரு பிஸ்னஸ் டீலுக்காக போகும்போது நான் வந்து அவர்கிட்ட டாக்டர் மாதிரி ஆகின மாதிரி எனக்கே ஒரு இதாகிடுச்சு. என்னடா அது நம்மளை வந்து இப்படி. சரி, ஓகே, நமக்கு தெரிஞ்சுதான் சொல்லுவோம். ஏன்னா மனசு சம்மந்தப்பட்டதான நோய்கள். ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்றது தான் உண்மையான சிக்கு. ஸோ பிபியோ சரி, சுகரோ சரி, இஸ் நாட் அ சிக், இஸ் அ வந்து ஒரு பேனிக், ஒரு பயத்தின் விளைவால் வரக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. சும்மா இதை வந்து என்ன ஹெல்த்தை பற்றி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், எல்லாத்துக்கும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சரி ஓகே தம்பி, நான் இப்போ மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன். ஆமாம், என்ன ஆச்சு, இல்லை ஒரு 310 320 வந்தால் என்ன ஆக போகுது, ஹாஸ்பிட்டல் போக போகிறோம், மாத்திரை சாப்பிட போகிறோம், ஆனால் ஆகிட்டு போகுது, பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் அதுக்காக சொல்கிறேன். அதுக்காக என்ன சார், நைட்டு ஜாங்கிரி இல்லை அல்வா சாப்பிட போகிறீங்களான்னு? இல்லை தம்பி, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா. ஓகே, நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், கொஞ்சம் வாக்கிங் போங்க, கொஞ்சம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள் சொல்லி நமக்கு என்னமோ தெரிஞ்சது கொஞ்சம் தெரியும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டு நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக அதோட பிஸ்னஸில் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு, நான் எடுக்கலை. உடனே வாட்ஸ்அப்பில் வந்து அந்த மிஷின் அந்த நம்பர் எடுத்து எனக்கு இது பண்ணுறாரு. நான் ஆஃப்டர்நூன் மேலே தான் பார்த்தேன். சாரி சார், கொஞ்சம் நான் பிஸியாக அந்த ட்ராவலிங்கில் இருந்தேன் சார். தம்பி உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, டக்குன்னு மறந்து. அப்புறம் தான் பார்த்தா வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது 160 இருக்குது. ஸோ 290 இருந்தது, எவ்வளோ இருக்குது 160. ஏன் வந்தது? நீ பயப்படல, வரல, நீ பயந்தான் வந்துச்சு, எவ்வளோதான். இப்போ உனக்கு வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, நீ பயப்படுற, உன்னால் எதுவுமே செய்ய முடியல. இப்போ வாழ்க்கை முடிஞ்சால் என்ன ஆகிட போகுது? கடவுள் இருக்காரு. வாழ்க்கை நான் என்னைக்கு கீழே சாகிறனோ அது வரைக்கும் வாழ்வதற்கு எனக்கு சந்தர்ப்பமாக பார்க்குறேன் அப்படின்னு நினச்சி செயல்படு. வெற்றி மேலே வெற்றி நீ குவிப்ப. இவ்வளோதான் கணக்கு, வேற ஒன்றுமே இல்லை. இவ்வளோதான். இந்த ஒரே விஷயத்தை மட்டும் நீங்கள் எந்த மாதிரி ஏற்றுக்கிறீங்கன்னு தெரியல. அதுக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டலு அது இது இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும்போது பயத்தினால அங்கே நம்பர் ஏறுது. ஸோ சாதாரண விஷயத்துக்கு நம்ம மனசு துடிக்கும்போது உன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சே, இனி இன்னமும் உனக்கு பிரச்சனைகள் வரும், முடிவுக்கே வராது, நீ நடுத்தெருவுக்கு வந்துடுவ, நீ வீணா போயிடுவேன்னு சொல்லி 2 பேர் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுடே, எப்பேற்பட்ட ஆளுக்காக இருந்தால் ஜெருக்கும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த நேரத்துக்கு வலிச்சதுன்னா கண்டிப்பாக வலிக்கும், அழுக வரும். ஏன்னா நம்ம மறுத்து போன மனுஷங்க கிடையாது. ஒரு டெட் பாடி தான் ஃபீலிங் இருக்காது, ஒரு உயிரான பாடிக்கு ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும்.
ஸோ வலிக்குதுன்னா அழுதுருங்க. ஆனால் அந்த வலி நிரந்தரம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இட்ஸ் நாட் அ பர்மனெண்ட், இட்ஸ் வந்து டெம்பரவரி. இட்ஸ் நாட் அ பர்மனெண்ட். இதை நம்ம பர்மனெண்ட்டாக நினச்சிக்கிட்டோம். நீ நினைக்கிறதால அது பர்மனெண்ட் ஆச்சு. நீ நினைக்கல, இந்த நேரத்துக்கு ஒரு வலி வந்தது, என்னப்பா அப்படி சொல்லிட்டாங்க, எஸ் சொல்லிட்டாங்க, ஃபீலிங் தான், இல்லைன்னு இல்லை. என்ன பெரிய ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் ஒன்று வரும் பாருங்க, அசால்ட்டாக வரும் பாருங்க. என்ன பெரிய ஒரு ஃபீலிங்ஸ். கடவுள் இருக்கும்போது என்னை எவன் தொடுவான்? கடவுள் இருக்கும்போது விதி என்னத்தை செஞ்சிடும்? எத்தனை சதியில் நான் விழுந்தாலும் என்ன ஏழும் தெய்வம் என்னை காப்பாற்றும், அந்த தெய்வம் என்னை வழி நடத்தும் அப்படின்ற ஒரு நிலை வருமே. அந்த நிலை உங்களுக்கு வரணும். ஸோ எல்லா விஷயங்களையும் நம்ம ஏன் திரும்ப திரும்ப இதை பற்றி பேசுகிறோன்னா, நீ ஜெயிப்பங்க. நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் வெற்றியை ஈஸியாக தக்க வைக்க முடியும். அதுக்கு போராடணும். மனக்கட்டுப்பாடு இது மிக அவசியம். மனக்கட்டுப்பாடு இருந்துருச்சுன்னா நீ சாதிப்ப. மனக்கட்டுப்பாடு இல்லைன்னா நீ கோழையாவ. ஒரு கோழை என்னைக்குமே சாதிக்க முடியாது. ஒரு கோழை என்னைக்குமே தோல்வியை தான் கொடுப்பான். ஒரு வீரன் தான் வெற்றியை கொடுப்பான். சாயப்பாவோட குழந்தைங்க அத்தனை பேரும் வீராதி வீரர்கள். ஸோ அவர்களுக்கு தேவையான அத்தனை வலிமையும் அத்தனை உதவிகளையும் சாயப்பா சரியான நேரத்தில் உதவிகள் செய்து அவர்களை காப்பாற்றுவதை அவருடைய கடமையாக நினைக்கிறாரு. நாமளும் இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சரி பண்ணா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.